بسم الله الرحمن الرحيم إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. بارك الله فيكم. சூரத்து சபா 28வது வசனம் முதல் இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருக்கின்றோம். 28வது வசனத்தில் அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்து மக்களுக்கும் இறை தூதராக அனுப்பப்பட்டுள்ளார்கள் என்ற செய்தியை கூறுகிறார். அனைத்து மக்களுக்கும். இப்னு கஸீர் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் அவர்களின் தஃப்சீரில் கூறுகிறார்கள், அல்லாஹு தஆலா தன்னுடைய அடியாரான தன்னுடைய ரசூலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கூறுகிறான், வமா அர்ஸல்நாக, நபியே உம்மை நாம் அனுப்பவில்லை. மாவுக்கு இல்லை என்ற அர்த்தமாகும். மா பல அர்த்தத்தில் வரும். மா என்ன என்ற அர்த்தமும் உண்டு, மா ஒன்று என்ற அர்த்தமும் உண்டு, அனைத்தும் என்ற அர்த்தம் தரக்கூடிய மா உண்டு. இந்த இடத்தில் இல்லை என்ற அர்த்தமாகும். மா அர்ஸல்னா, நாம் அனுப்பவில்லை, க உம்மை, இல்லா தவிர, காஃபத்தல் லின்னாஸ் மக்கள் அனைவருக்கும். காஃபா என்று சொன்னால் ஜமீ, அனைவரும், மக்கள் அனைவருக்கும், பஷீரா நற்செய்தி கூறுபவராகவும், வநதீரா அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவருமாகவே தவிர நாம் உம்மை அனுப்பவில்லை. இந்த அரபியில் வரக்கூடிய ஒரு சென்டென்ஸ், வாக்கியம். இல்லை தவிர என்ற இரண்டு வார்த்தைகளை கொண்டு வந்து வரக்கூடிய ஒரு வாக்கியம் இது. இல்லை, மா இல்லை தவிர. தமிழ்ல இந்த மாதிரியான வாக்கிய பிரயோகம் என்பது அதிகம் கிடையாது. அரபியில் அதிகமாக உண்டு. உறுதிப்படுத்தி சொல்வதற்காக இந்த மாதிரியான வாக்கியங்கள் அதிகமாக கொண்டு வரப்படும். வமா அர்ஸல்நாக இல்லா காஃபத்தல் லின்னாஸி பஷீரன் வ நதீரா, நபியே உம்மை நாம் அனைத்து மக்களுக்கும் நற்செய்தி கூறுபவராகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவருமாகவே தவிர அனுப்பவில்லை என்ற அர்த்தமாகும். இப்னு கஸீர் ரஹ்மஹுல்லாஹ் அவர்களின் தஃப்சீரில் கூறுகிறார்கள், இல்லா இலா ஜமீஇல் ஹல்கி மினல் முகல்லஃபீன். முகல்லஃபீன் என்று சொன்னால் வணக்கங்கள் செய்ய வேண்டும், வணக்கங்கள் அல்லாஹுடைய கட்டளையை செய்யுமாறு சொல்லப்பட்ட, கடமை சுமத்தப்பட்ட அனைத்து மனிதர்களுக்குமான கட்டளையாகும். அனைத்து மனிதர்களுக்குமான பொதுவான தூதராக நீங்கள் அனுப்பப்பட்டுள்ளீர்கள். இல்லா ஜமீ அல் ஹல்க், அனைத்து மக்கள். ஹல்குக்கு படைப்பு என்ற அர்த்தம் உண்டு, மனிதர்கள் என்ற அர்த்தமும் உண்டு. மினல் முகல்லஃபீன், முகல்லஃபீன் சொன்னா கடமை சுமத்தப்பட்டவர்கள். அல்லாஹு தஆலா எப்போது ஒரு மனிதன் விவரம் அறியக்கூடியவனாக வருகிறான், ஆணோ பெண்ணோ, அந்த விவரமான வயதிலிருந்து அல்லாஹுடைய கட்டளை அந்த மனிதனை பார்த்து பேசக்கூடியதாக இருக்கும். அல்லாஹுடைய விலக்கல் அந்த மனிதனை பார்த்து பேசக்கூடியதாக இருக்கும். அனைத்து வயதுக்கு வந்த, அந்த வயதை அடைந்துவிட்ட அனைத்து மக்களுக்குமான தூதராக நீங்கள் உள்ளீர்கள். அல்லாஹு தஆலா இதே போல வேறு ஒரு வசனங்களிலும் மற்ற இடங்களிலும் கூறி காட்டுகிறார். கௌலிஹி தஆலா, இப்னு கஸீர் ரஹ்மஹுல்லாஹ் அவர்களுடைய தஃப்சீருடைய அந்த அமைப்பானது, அவங்க ஒரு வசனத்திற்கு இன்னொரு வசனம் தரக்கூடிய விளக்கத்தை முதலில் கொண்டு வருவார்கள். அதுக்கடுத்து நபியினுடைய கூற்றை கொண்டு வருவார்கள். அதுக்கடுத்து சஹாபாக்களுடைய கூற்றை கொண்டு வருவார்கள். அதற்கடுத்து தாபிஈன்களுடைய கூற்றை கொண்டு வருவார்கள். அந்த அடிப்படையில் இந்த வசனத்திற்கு விளக்கமாக வேறு இடங்களில் வரக்கூடிய வசனங்களை இப்னு கஸீர் ரஹ்மஹுல்லாஹ் கொண்டு வருகிறார்கள்.
சூரத்துல் அஅராஃப் 158வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், குல் நபியே நீர் கூறுவீராக, யா ஐயுஹன் நாஸ் மக்களே, யா ஐயுஹல்லதீன ஆமனு அப்படின்னு சொன்னால் ஈமான் கொண்ட விசுவாசிகள் என்ற அர்த்தமாகும். இங்கு அல்லாஹு தாலா எல்லா மக்களையும் பார்த்து சொல்லுகிறான். யா ஐயுஹன் நாஸ் மக்களே, இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமீஆ, உங்கள் அனைவருக்குமாக அல்லாஹ்வினுடைய தூதராக நான் இருக்கிறேன், உங்கள் அனைவருக்கும் அல்லாஹுடைய தூதராக நான் இருக்கிறேன் என்று மக்களை பார்த்து நபியே நீர் கூறுவீராக என்று அல்லாஹு தஆலா சூரத்துல் அஅராஃப் 158வது வசனத்தில் கட்டளையிடுகிறான். சூரத்துல் ஃபுர்கான் 1வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், தபாரக்கல்லதி நஸ்ஸலல் ஃபுர்கான அலா அப்திஹி லியகூன லில் ஆலமீன நதீரா. தபாரக்கல்லதி, அல்லாஹ் மிகவும் அவனுடைய நன்மை இம்மையிலும் மறுமையிலும் அதிகமாகிவிட்டது, அவனுடைய நன்மை இம்மையிலும் மறுமையிலும் அதிகமாகிவிட்டது. தபாரவுக்கு பல அர்த்தங்கள் அறிஞர்கள் கூறுகிறார்கள். அத்தகைய அல்லாஹ் நஸ்ஸலல் ஃபுர்கான அலா அப்திஹி, தன்னுடைய அடியார் மீது நன்மை தீமையை பிரித்து காட்டக்கூடியதை இறக்கியுள்ளான். லியகூன லில் ஆலமீன நதீரா. அதே ஆமா ஷேக், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். லியகூன லில் ஆலமீன நதீரா, உலக மக்கள் அனைவருக்கும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவராக அவர் இருப்பதற்காக என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அனைத்து மக்களுக்குமான தூதராக அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். முஸ்லிம்கள் எங்களுக்கு மட்டும்தான் நபி அவர்கள் தூதராக இருக்கிறார்கள் என்று சொல்வதற்கான உரிமை கிடையாது. நபி அவர்கள் அனைத்து மக்களுக்குமான தூதராக இருக்கிறார்கள். பஷீரா வ நதீரா, அனைத்து மக்களுக்குமான எப்படியான தூதராக இருக்கிறார்கள்? பஷீரா, நற்செய்தி கூறக்கூடியவராகவும், வ நதீரா, அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவராகவும். அதாவது யார் அந்த தூதருக்கு கட்டுப்பட்டு நடக்கிறாரோ அந்த மனிதருக்கு சொர்க்கம் உண்டு என்ற நற்செய்தி சொல்லக்கூடியவராகவும், யார் அந்த நபிக்கு மாறு செய்கிறாரோ, நபியை புறக்கணித்தும் நபியை ஏற்றுக்கொள்ளாமல் மாறு செய்கிறாரோ அவருக்கு தண்டனை உண்டு, நரகம் உண்டு என்று எச்சரிக்கை செய்யக்கூடியவராக அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா இந்த மனித சமூகத்திற்கு அனுப்பியிருக்கின்றான். கதாதா ரஹிமஹுல்லா இந்த வசனத்திற்கு இந்த பின்வரக்கூடிய விளக்கங்களை கூறுகிறார்கள். இந்த விளக்கத்தையும் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லா அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அர்ஸலல்லாஹு முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலல் அரபி வல் அஜமி. அல்லாஹு தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அரபுகளுக்கும், அரபு பேசக்கூடிய மக்களுக்கும், அரபு பேசாத மக்களுக்கும், அனைத்து மக்களுக்குமாக நபி அவர்களை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராக அனுப்பியுள்ளான். அரபுகளுக்கும் அரபு அல்லாதவர்களுக்கும். ஃபஅக்ரமுஹும் அலல்லாஹி, அல்லாஹ்விடத்தில் மக்களில் மிகவும் கண்ணியமானவர்கள் யார் என்று சொன்னால், அத்வஉஹும் லில்லாஹி அஸ்ஸ வஜல், அல்லாஹ்விற்கு மக்களில் அதிகமாக கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவராக இருக்கக்கூடியவர்தான் அல்லது இருக்கக்கூடியவர்கள் தான் அல்லாஹ்விடத்தில் மிக கண்ணியமானவர்கள். அப்ப மொழி ரீதியாகவோ அல்லது நிறம் ரீதியாகவோ அழகு ரீதியாகவோ ஒரு மனிதர் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்ய முடியாது? அந்தஸ்தை, கண்ணியத்தை பெற முடியாது. செல்வம் அதிகமாக இருக்கிறது என்பதற்காக மனிதர்களிடத்தில் அந்தஸ்து உண்டு, அல்லாஹ்விடத்தில் அந்தஸ்து உண்டா என்றால் கிடையாது. அல்லாஹ்விடத்தில் அந்தஸ்து என்பது அல்லாஹ்விற்கு அதிகம் கட்டுப்படக்கூடியவருக்குத்தான் இருக்கிறது. வலாக்கின்ன என்றாலும், அக்ஸர் அன்னாசி அதிகமான மக்கள், மக்களில் அதிகமானவர்கள், லா யஅலமூன் அறிய மாட்டார்கள். வலாக்கின்ன என்றாலும், அக்ஸர் அன்னாசி மக்களில் அதிகமானவர்கள், லா யஅலமூன் அறிய மாட்டார்கள். இதற்கான விளக்கங்கள் என்ன? இப்னு கஸீர் ரஹிமஹுல்லா
இந்த வார்த்தைக்கு விளக்கமாக வரக்கூடிய மற்ற இடங்களில் வரக்கூடிய வசனங்களை கொண்டு வர்றாங்க. சூரா யூசுப் 103வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், வமா அக்ஸருன் நாஸி வலவ் ஹரஸ்த பிமுஃமினீன். நபி, நீங்கள் பேராவல் கொண்டாலும் மக்களில் பெரும்பாலானவர்கள் முஃமின்களாக இல்லை. நபி அவர்கள் எல்லோரும் முஃமினாக ஆக வேண்டும் என்ற பேராவல் கொண்டவர்களாக நபி அவர்கள் இருந்தார்கள். அல்லாஹு தஆலா நபி அவர்களுக்கு கூறுகிறான், நபி, நீங்கள் எவ்வளவுதான் பேராவல் கொண்டாலும் மக்கள் அனைவரும் மூமினாக ஆகக்கூடியவர்களாக இல்லை. சூரத்துல் அன்ஆம் 116வது வசனத்தில் அல்லாஹு தஆலா நபியை பார்த்து கூறுகிறான், வஇன் துதி' அக்ஸர மன் ஃபில் அர்த். பூமியில் இருக்கக்கூடிய அதிகமான மக்களுக்கு நபியை நீர் கட்டுப்பட்டால், யுதில்லூக அன் சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு உம்மை என்ன செய்து விடுவார்கள்? வழிகெடுத்து விடுவார்கள், வழி தவற செய்து விடுவார்கள். இதுல நமக்கும் ஒரு பாடம் இருக்குது. அல்லாஹுடைய பாதையை போதிக்கக்கூடிய விஷயங்களை போதிக்கக்கூடிய மக்களை என்ன செய்ய வேண்டும்? நாம எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை தவிர்த்து மற்றவர்களுடைய கூற்றுகளை நாம கேட்கும் போது வழிகேட்டுக்கு செல்லக்கூடிய அபாயம் இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுடைய சஹீஹான நபிமொழி தொகுப்பிலே பின்வரக்கூடிய செய்தியை பதிவு செய்கிறார்கள். 335வது செய்தியாக நபி அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்துள்ள 5 சிறப்பு அம்சங்களை குறிப்பிடுகிறார்கள். இதை இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் அவர்களும் அவர்களின் தஃப்சீரில் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ், ஹத்ததனா முஹம்மது இப்னு சினான், முஹம்மது இப்னு சினான் அவர்கள் எனக்கு கூறினார்கள் என்று தன்னுடைய ஆசிரியரிடமிருந்து கேட்டதை அவர்கள் என்ன செய்றாங்க? கூறுகிறார்கள். ஹத்ததனா ஹுஷைமுன், முஹம்மது இப்னு சினான் அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு ஹுஷைம் அவர்கள் கூறினார்கள். ஏன் இந்த அறிவிப்பாளர்கள் தொடர நம்ம பார்க்கிறோம்னு சொன்னா, நபி அவருடைய செய்திகள் என்பது அறிவிப்பாளர்கள் நபி அவர்களிடமிருந்து கேட்ட சஹாபாக்கள், அவங்களிடமிருந்து கேட்ட தாபிஈன்கள், அத்பாஉ தாபிஈன்கள் மூலமாக இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் வரைக்கும் அந்த செய்தி அப்படியே அறிவிப்பாளர்கள் முதல் கொண்டு என்ன செய்யப்பட்டுள்ளது? குறிப்பிடப்பட்டுள்ளது. பால இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள், இங்க தஹ்வீல்னு சொன்னா 2 ஆசிரியர்களிடம் இருந்து ஒரு ஹதீஸை கேட்டிருக்கிறாங்க. யாரு? இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ். பல ஆசிரியர்களிடமிருந்து இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் கல்வியை கற்றிருக்கிறாங்க. இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹ் அவர்களும் பல ஆசிரியர்களிடமிருந்து கல்வி கற்றிருக்கிறாங்க. இப்ப இன்னொரு ஆசிரியரான சயீத் இப்னு நபர் அவர்கள் எனக்கு கூறினார்கள், அக்பரனா ஹுஷைமுன், ஹுஷைம் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் எனக்கு கூறினார்கள். பால அக்பரனா சய்யாருன், சய்யார் அவர்கள் எங்களுக்கு கூறினார்கள். சய்யார் அவங்க சொல்றாங்க, ஹத்ததனா யஸீது, யஸீத் எங்களுக்கு கூறினார்கள். யஸீத் என்பவர் யாருன்னு சொன்னா இப்னு சுஹைபின் அல் ஃபகீர் அவர்கள். இவங்க தான் தாபிஈ. சஹாபி யாரு? ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு. அக்பரனா எங்களுக்கு அறிவித்தார்கள் ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ், ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், உஅதீது ஹம்ஸா, 5 விஷயங்களை நான் கொடுக்கப்பட்டுள்ளேன். எத்தனை விஷயங்கள்? 5 விஷயங்கள். லம் யுஅதஹுன்ன அஹதுன் கப்லி, எனக்கு முன்னால் ஒருவரும் அந்த 5 விஷயங்களை கொடுக்கப்படவில்லை. யாருக்கா தெரியுமா? நபி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட 5 விஷயங்கள். அவங்களுக்கு முன்னால எந்த நபிமார்களுக்கும் அது கொடுக்கப்படவில்லை. 1வது சூரத்துல் ஃபாத்திஹா. இங்க வேற விஷயத்தை கூறுறாங்க நபியார். நுஸிர்து பிர்ருஅபி மஸீரத ஷஹ்ரின், 1 மாதம் தொலைதூரம் வரைக்கும் எதிரிகள் உள்ளத்தில் அச்சம் ஏற்படக்கூடிய நிலையை கொண்டு நான் உதவி செய்யப்பட்டுள்ளேன், வெற்றியை கொடுக்கப்பட்டுள்ளேன். நபி அவர்களுக்கான அல்லாஹ் கொடுத்துள்ள வெற்றி என்னன்னு சொன்னா, நபி அவர்கள் எதிர்த்து வரக்கூடிய எதிரிகள் 1 மாத தொலை தூரத்துக்கு முன்னாலேயே அவர்களுக்கு என்ன ஏற்பட்டுவிடும்? உள்ளத்தில் அச்சம் ஏற்பட்டுவிடும். அது நபி அவர்களுக்கு பிரத்யேகமாக கொடுக்கப்பட்டுள்ளது. 2வது,
وَجُعِلَتْ لِيَ الْأَرْضُ مَسْجِدًا وَطَهُورًا எனக்கு இந்த பூமியானது தொழும் இடமாகவும் சுத்தமானதாகவும் ஆக்கப்பட்டுள்ளது. فَأَيُّمَا رَجُلٍ مِنْ أُمَّتِي என் உம்மத்தில் எந்த மனிதர் அதரகத்துஹு ஸலாத்து தொழுகை நேரம் அவருக்கு வந்து விடுமையானால் ஃபல்யுஸல்லி அந்த இடத்திலே அவர் தொழுது கொள்ளட்டும். ஆனா பள்ளியில தொழக்கூடிய வாய்ப்பு சுற்றுச்சூழல் இருக்குமையானால் பள்ளிக்கு போவது என்னது வாஜிப். பள்ளிக்கு போகக்கூடிய சூழல் இல்ல, வேலை இருக்குது அப்படின்னு சொன்னா வீட்டுல என்ன செய்து கொள்ளலாம்? தொழுது கொள்ளலாம். மழை பெய்யுது, வீட்டுல தொழுது கொள்ளலாம். பள்ளியில் இணை வைப்பு செய்யக்கூடிய இமாம் தொலை வைக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த பள்ளிக்கு செல்லாம வீட்டுல என்ன செய்யலாம்? தொழலாம். அதே போல பயணத்தில் இருக்கும்போது வாகனம் எந்த இடத்துல போய் கொண்டிருக்கிறதோ அந்த இடத்துல தொழுகை நேரம் வந்து விட்டால் என்ன செய்யலாம்? தொழலாம். இந்த ஒரு சிறப்பை அல்லாஹு தஆலா இந்த உம்மத்திற்கு கொடுத்திருக்கிறார். மூணாவது, வா உஹில்லத் லீ எனக்கு ஆகுமாக்கப்பட்டுள்ளது அல் மகானிமு யுத்தத்தில் கிடைத்த வெற்றி பொருட்கள், கனிமத் பொருட்கள். வலம் தஹில்ல லிஅஹதின் கப்லி எனக்கு முன்னால் ஒருவருக்கும் அது ஆகுமாக்கப்படவில்லை, ஆகுமானதாக இல்லை. இப்ப நபியவர்களுக்கு முன்னால் உள்ள இறை தூதர்களுக்கும் அந்த சமூக மக்களுக்கும் கனிமத் பொருள் என்பது என்ன செய்யப்படவில்லை? ஆகுமானதாக ஆக்கப்படவில்லை. நான்காவது நபியவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சிறப்பு என்னன்னு சொன்னா நான் மிகப்பெரிய பரிந்துரையை கொடுக்கப்பட்டுள்ளேன் மறுமை நாளில் எந்த நபிமார்களுக்கும் கொடுக்கப்படாத மிகப்பெரிய பரிந்துரையை அல்லாஹு தஆலா நபியவர்களுக்கு கொடுத்திருக்கிறான். இதை நாம தெளிவாக முந்தைய வகுப்புகள்ல பார்த்திருக்கின்றோம். பரிந்துரைக்கு மூமின்களுக்கும் பரிந்து பேசக்கூடிய வாய்ப்பு உண்டு, நபிமார்களுக்கும் உண்டு, வானவர்களுக்கு உண்டு. குர்ஆனும் என்ன செய்யும்? பரிந்து பேசும். இதெல்லாம் சிறிய பரிந்துரை. அதுக்கு பின்னால் வரக்கூடிய அல்லாஹ்வுடைய அனுமதியினால் கிடைக்கக்கூடிய பரிந்துரைகள். மிக முக்கியமான பரிந்துரை அல்லாஹு தஆலா விசாரணை ஆரம்பிப்பதற்கான அந்த பரிந்துரை என்பது நபியவர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த நபிமார்களுக்கும் அது என்ன செய்யப்படவில்லை? கொடுக்கப்படவில்லை. ஐந்தாவது, வகான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுபஅது இலா கௌமிஹி ஹாஸா. வகான நபியு மன்னிக்கணும், நபி அதாவது இதற்கு முன்னால் வந்த நபி யுபஅது இலா கௌமிஹி ஹாஸா குறிப்பாக அந்த நபியினுடைய சமூக மக்களுக்கு மட்டும் அனுப்பப்படுவார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ற சமூகத்திற்கு நபி அனுப்பப்பட்டார்கள்? இஸ்ரவேலர்களுக்கு. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் எந்த மக்களுக்கு தூதராக அனுப்பப்பட்டார்கள்? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இஸ்ரவேலர்களுக்கு அனுப்பப்பட்டார்கள். நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் சதூமில் வாழ்ந்த மக்களுக்கு தூதராக அனுப்பப்பட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வாழ்ந்த பகுதியில் இருந்த மக்களுக்கு தூதராக அனுப்பப்பட்டார்கள். அங்கிருந்த மக்களுக்கு அவங்க என்ன செஞ்சாங்க? இறை செய்தியை எத்தி வைத்தார்கள், இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு கொடுத்தார்கள். ஆனால் நான் அனுப்பப்பட்டுள்ளேன் இலன்னாசி ஆமத்தன், பொதுவாக அனைத்து மக்களுக்குமான தூதராக நான் அனுப்பப்பட்டுள்ளேன். இந்த சிறப்பு ஏனைய நபிமார்களுக்கு கிடையாது. எனவே நாம என்ன செய்யணும்? நபியினுடைய போதனைகளை ஏனைய மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? எடுத்து சொல்ல வேண்டும். இமாம் சஅதி ரஹ்மஹுல்லா இதுவரைக்கும் நம்ம பார்த்தது இமாம் இப்னு கஸீர் ரஹ்மஹுல்லா கொண்டு வந்துள்ள தஃப்சீர்களை பார்த்தோம். இப்ப நம்ம பார்க்க போறது இந்த வசனத்துக்கு இமாம் சஅதி ரஹ்மஹுல்லா சொல்லக்கூடிய விளக்கம். இதுலயும் நல்ல விஷயங்கள் நமக்கு உண்டு. அல்லாஹு தஆலா தன்னுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பவில்லை. இல்லா 4 விஷயங்களை கூறுகிறார்கள். அனைத்து மக்களுக்கும் அல்லாஹுடைய கூலியை கொண்டு நன்மாராயம் சொல்வதற்காகவே தவிர அந்த அல்லாஹுடைய கூலியை தரக்கூடிய நல்லறங்களை செய்வதை, நல்லறங்களை கொண்டு மக்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்பதற்காகவே தவிர, மூன்றாவது அல்லாஹுடைய தண்டனையை கொண்டு மக்களை எச்சரிக்கை செய்வதற்காகவே தவிர அல்லாஹ் இந்த தூதரை என்ன செய்யவில்லை? நபியை அனுப்பவில்லை. அல்லாஹ்வுடைய தண்டனையை கட்டாயமாக்கக்கூடிய செயல்களை மக்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்பதற்காகவே தவிர அல்லாஹ் நபி அவர்களை தூதராக
அனுப்பவில்லை என்ற விளக்கத்தை இமாம் சாதி ரஹ்மத்துல்லாஹ் கூறுகிறார்கள். 4 காரணங்களை சொல்கிறார்கள். அதை தொடர்ந்து கூறக்கூடிய செய்தி மிக முக்கியமானது. ஃபலைஸலக மினல் அம்ரி ஷைஉன். நபியே, இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியாக இமாம் சாதி ரஹ்மத்துல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். ஃபலைஸலக மினல் அம்ரி ஷைஉன். அதை தவிர வேற எந்த ஒரு காரியத்திலும் உங்களுக்கு எந்த ஒரு கடமையும் இல்லை. எனவே وَكُلُّ مَا اقْتَرَحَ عَلَيْكَ أَهْلُ التَّكْذِيبِ وَالْعِنَادِ. உங்களை பொய்ப்பிக்கக்கூடிய மக்கள், நபியை ஏற்றுக்கொள்ளாமல் முரண்டு பண்ணக்கூடிய, எதிராக நடக்கக்கூடிய நபிக்கு எதிராக நடக்கக்கூடிய மக்கள், அவர்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்துக்கள் அனைத்தும் ஃபலைஸ மின் வதீஃபத்திக். அவருடைய கருத்துக்களை போய் மோதி அவர்கள்ட்ட போய் சண்டையிட வேண்டும் என்பது உம்முடைய வேலை கிடையாது. இன்னமா ذَلِكَ بِيَدِ اللَّهِ تَعَالَى. அது யாருடைய கையில இருக்குது? அல்லாஹ்வுடைய கையில இருக்கிறது. அதனால நம்ம பல இடங்கள்ல பார்க்கலாம், மக்கள் நபியின் மீது சொல்லக்கூடிய இன்சொல்கள், தொல்லைகளின் போது பொறுமையுடன் அதை எதிர்கொள்ள வேண்டும், கையாள வேண்டும். யாரெல்லாம் உம்மை பொய்ப்பிக்கிறாங்களோ, உமக்கு எதிராக நடக்கிறார்களோ அவர்களை நான் பார்த்துக் கொள்வேன் என்று அல்லாஹு தஆலா வழிகாட்டுகிறார். இது இமாம் சாதி ரஹ்மத்துல்லாஹ் பதிவு செய்யாத 2 வசனங்களை, இதுக்கு தோதுவான வசனங்களை இங்க கொண்டு வந்திருக்கிறேன். சூரத்துல் கலமில் அல்லாஹு தஆலா கூறுகிறான், ஃபதர்னி வமன் யுகذிபு பிஹாதல் ஹதீஸ். நபி அவர்கள் இந்த குர்ஆன் என்ன செய்றாங்க, மக்களுக்கு எடுத்து வைக்கிறாங்க. ஆனால் பெரும்பாலான மக்கள் என்ன செய்கிறார்கள்? நபியை பொய்ப்பிக்கிறார்கள். பொய்யர் என்று கூறினார்கள். சாஹிர், சூனியக்காரர் என்று கூறினார்கள். இன்னும் நபி அவர்களை எந்த அளவுக்கு அவர்கள் வசைப்பாட முடியுமோ அந்த அளவிற்கு என்ன செய்தார்கள்? வசைப்பாடினார்கள். அப்போதெல்லாம் அல்லாஹு தஆலா சொன்ன செய்தி, ஃபதர்னி வமன் யுகذிபு பிஹாதல் ஹதீஸ். ஃபதர்னி வமன் யுகذிபு பிஹாதல் ஹதீஸ். இந்த ஹதீஸை, இந்த செய்தியை பொய்ப்பிக்கக்கூடியவனையும் என்னையும் நபியை நீர் விட்டு விடுவீராக, நான் பார்த்துக்கிறேன். உம்முடைய காரியம் என்னது? நீங்க எத்திமத் தான் வைக்கணும். உம்மை எதிர்க்கக்கூடியவர்களுடன் நீங்கள் சண்டை செய்வதோ அவர்களிடம் தர்க்கம் செய்து கொண்டிருப்பதோ உங்களுக்கு தேவையில்லை. உங்க மேல அவதூறுகளை சொல்றாங்க, உங்களை பழிக்கிறாங்கன்னு சொன்னா கேட்டுட்டு அமைதியா போங்க. நான் அவர்களுக்கு அவகாசம் கொடுக்கிறேன். யாருக்கு? நபிக்கு தொல்லை தரக்கூடிய, நபியை பொய்ப்பிக்கக்கூடியவர்களுக்கு நான் என்ன செய்கிறேன்? வாழ்வதற்கு, அவங்க சுகமாக இருப்பதற்கெல்லாம் அவகாசம் கொடுக்கிறேன். நல்லா கவனிக்கணும். இதுல நல்ல ஒரு வழிகாட்டுதல் நமக்கு உண்டு. இதை நம்ம மறந்துட்டோம். இந்த வழிகாட்டுதலையே இன்ன கைதி மத்தின், இதெல்லாம் நம்ம புரியறதே இல்லை. என்னுடைய கைது, என்னுடைய சூழ்ச்சியானது மத்தியின் உறுதியானதாகும். கான்செப்ட் என்னன்னு சொன்னா, நீங்க எத்தி வச்சுட்டே போங்க. எதிர்க்கக்கூடியவங்களை போய்கிட்டு நீங்க ஃபைட் பண்ணிட்டு இருந்தா நேரம் வேஸ்ட். அதனால் நமக்கு ரொம்ப டென்ஷன் ஆகும். நமக்கு நல்ல ஆக வேண்டிய நிறைய வேலைகள் உண்டு, கல்வி பரப்ப வேண்டிய விஷயங்கள் உண்டு. நீங்க போய்கிட்டு பொய்யர்கள் எதிர்க்கக்கூடிய அந்த எதிர்ப்புல போய்கிட்டு நீங்க என்ன செய்ய தேவையில்லை. தலையிட்டு கொண்டு உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய சிந்தனைகளையும் வீணாக்க தேவையில்லை. நான் பார்த்துக்கிறேன். என்னுடைய சூழ்ச்சியானது மத்தியின் உறுதியானது. என்னுடைய திட்டம் எப்படியானது? உறுதியானது. சூரா அல் கலம் 45, 44, 45 வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான். சூரா முஸம்மிலில் அல்லாஹ் கூறுவதை பாருங்கள். இன்னும் தெளிவாக அல்லாஹ் கூறுகிறான், மக்கள் எல்லாம் நபியை என்ன செய்கிறார்கள்? நபியை பொய்ப்பிக்கக்கூடிய மக்கள் எல்லாம் நபியின் மீது அவதூறுகளை பரப்புகிறார்கள், அவதூறுகளை, இன்சொல்களை பரப்புகிறார்கள். அப்போது அல்லாஹ் வழிகாட்டுகிறான், நபிக்கு வழிகாட்டுகிறான். ஆனா இந்த வழிகாட்டுதல் நம்ம மக்கள் இப்ப புறக்கணிச்சுட்டாங்க, பெரும்பாலான நம்முடைய மக்கள். வஸ்பிர் அலா மா யகூலூன். நபியே, உங்கள் மீது அவர்கள் கூறக்கூடிய செய்திகள், வார்த்தைகளில் நீங்கள் பொறுமையுடன் இருப்பீராக. வஹ்ஜுர்ஹும் ஹஜ்ரன் ஜமீலா. மிக அழகான முறையில் அவர்களை புறக்கணித்து விலகி செல்வீராக. வதர்னி, என்னை விட்டு விடுவீராக. வல்முகذிபீன உலின் நஅமா. நல்ல உலகத்தினுடைய பொருளாதாரங்கள், செல்வங்கள் கொடுக்கப்பட்டு சுகபோகமாக வாழக்கூடியவர்களையும் என்னையும் விட்டு விடுவீராக. வமஹில்ஹும் கலீலா.
கொஞ்சம் அவர்களுக்கு அவகாசம் அளிப்பீராக. அவங்க என்ன சேட்டை பண்ணட்டும், என்ன மாதிரிலாம் அவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கட்டும், அவங்கள நீங்க முட்டி மோதிக்கொண்டு இருக்க வேண்டாம். அவர்களுக்கு வாய்ப்புகளையும் அவகாசங்களையும் நீர் கொடுப்பீராக. இன்னலதைனா அன்கால வஜஹீமா, நம்மளிடம் அப்படியான மக்களுக்கு உண்டு, விலங்கு உண்டு, நரகம் உண்டு. விக்கி கொள்ளக்கூடிய, தொண்டையை அடைத்துக் கொள்ளக்கூடிய உணவு அவர்களுக்கு உண்டு. அலீமா, வேதனை தரக்கூடிய தண்டனை அவர்களுக்கு உண்டு. இப்படியான மக்கள்கிட்ட போய் நீங்க என்ன செய்ய தேவையில்லை, ஃபைட் பண்ணிக்கிட்டு அவர்களை எதிர்த்து கோஷங்களை எழுப்பிக் கொண்டு உங்களுடைய நேரத்தை நீங்க வீணாக்கி கொண்டு இருக்க வேண்டாம். இதனால் நீங்க போய் இதனால் பாதிக்கப்பட்டு உங்களுடைய லைஃபை வீணாக்க வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா யாருக்கு வழிகாட்டுகிறான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழிகாட்டுகிறான். பாருங்க, இன்னும் வாருங்க. மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ஆனால் வலாக்கின் அக்ஸரன் நாஸ், பெரும்பாலான மக்கள் லா யஅலமூன், அறியவே மாட்டார்கள். நபி அவருடைய அழகான போதனைகளை, குர்ஆனுடைய இந்த அழகிய போதனைகளை பெரும்பாலான மக்கள் என்ன செய்ய மாட்டார்கள், அறிய மாட்டார்கள். ஏனென்றால் இமாம் சஅதி ரஹ்மத்துல்லாஹ் கூறுகிறார்கள், ஜுஹாலுன், ஏனென்றால் பெரும்பாலான மக்கள் எப்படி இருக்கிறார்கள், அறிவினர்களா இருக்காங்க. மார்க்கத்தை கற்றுக்கொள்ள கூப்பிடுங்க, முஸ்லிம்களிலேயே வாங்க இது போன்ற வகுப்புகள் வைத்து ஒவ்வொரு பள்ளிகளையும் குர்ஆன் வகுப்பை நடத்துங்க, விரண்டோடி விடுவார்கள். உண்மையா இல்லையா? அறியாமையிலேயே ஒருத்தவங்களை பார்த்து கேட்டு இப்படியே அவங்க மார்க்கத்தை ஃபாலோ பண்றதை பார்க்கிறோமா இல்லையா? அதை தான் இமாம் சஅதி ரஹ்மத்துல்லாஹ் கூறுகிறார்கள், ஜுஹாலுன், மாறாக அவர்களில் அதிகமான மக்கள் அறியாதவர்களாக, இன்னும் புரியுற மாதிரி சொன்னா அறிவீனர்கள். முஆனிதூன், புறக்கணிக்கக்கூடியவர்களாக. இனாதுன்னு என்ன அர்த்தம்? வாங்க கொஞ்சம் ஓதுவோம், டைம் இல்ல, அது இல்ல, இது இல்ல. ஆனா வேற மாதிரி மார்க்கம் கற்றுத்தராத வேற ஒரு நிலைக்குன்னா உடனே வருவாங்க. உடனே வந்து மார்க்க இஸ்லாத்தின் மீது பெரிய பற்றிருப்பதை போல இஸ்லாத்தின் முரணான காரியங்களை ஈடுபடுறத பாக்குறோம். ஆனா இஸ்லாத்துல இருக்கக்கூடிய செயல் ஆக்கப்பூர்வமான கல்வியை கற்று பரப்புதல் என்பதுதான் மிக முக்கியமான ஒன்று. அதற்கு வருவார்களா என்றால் பெரும்பாலான மக்கள் வருவது கிடையாது. முஆனிதூன் லா யஅமலு பிஇல்மிஹிம், லம் யஅமலு பிஇல்மிஹிம், அவர்கள் கற்ற கல்வியை கொண்டு அமல் செய்வது கிடையாது. ஃபகஅன்னஹும் லா இல்ம லஹும், எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னா கல்வி இல்லாதவர்களை போல இருக்கிறாங்க. இது சூசகமா சொல்ல போனா இந்த விளக்கமானது முஸ்லிம் இஸ்லாமிய பெயருடைய போர்வையில் மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாமலும் அல்லது கற்றதை கொண்டு செயல்படாமல் இருக்கக்கூடியவர்களை சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கிறது. மார்க்கத்தை ஒழுங்கா கற்றுக்கொள்ளுங்கன்னா புறக்கணிக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. ஆனா மார்க்கம் பெயரால், மார்க்கம் காட்டாத விஷயங்களில் தங்களை என்ன செய்யறாங்க, பெரிய ஆட்களாக காட்டிக்கொண்டு ஆர்வமாக செயல்படுறத பாக்குறோம். அல்லாஹ் பாதுகாப்பானா. இதுக்கெல்லாம் காரணம் சரியான இல்ம் அவர்களிடத்துல இல்ல. இல்ம் இல்லாத காரணத்தினால் நபிக்கு தகுந்த ஜவாப் சொல்ல அவங்களுக்கு எதுவுமே இல்லை, பதில் சொல்வதற்கு எதுவும் இல்லாத காரணத்தினால் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இந்த மாதிரி புறக்கணிக்கக்கூடியவர்களாக, வேற ஒரு விஷயங்களை பற்றி நபியிடத்திலே கேட்கக்கூடியவர்களாக அன்றைய காலகட்டத்தில் காஃபிர்கள் இருந்தார்கள். அதை பின்னால் அல்லாஹ் தஆலா கூறுகிறார். இந்த காஃபிர்கள் எப்படியான நபி அவர்களுடைய எச்சரிக்கைக்கு அவர்கள் பதில் கூறினார்கள், அவர்களுடைய நபி அவர்கள் எதிர்த்த விதம் எப்படி இருந்தது என்றால் அஸாபை விரைவாக கொண்டு வர தேடினார்கள். நபி அவர்கள் எதை கொண்டு எச்சரிக்கை செய்தார்களோ அது இப்பவே கொண்டு வாங்க என்று நபி அவர்களிடத்தில் என்ன செய்தார்கள், அவருடைய கருத்தை தெரிவிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஹக்கை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லை, வாங்க சஹீஹான மார்க்கத்தை கற்று, சரியான மார்க்கத்தை குர்ஆனை கற்று அதை நம்ம பரப்பும், அதை செயல்படுவோம் சொன்னா இது குர்ஆன் சுன்னாவா, இதெல்லாம் சரியில்லை, எங்க முன்னோர்கள் எதை செய்து வந்தார்களோ அதுதான் மார்க்கம், அப்படிதான் நாங்க ஃபாலோ பண்ணுவோம், எங்க ஊர் வழக்கு இதுதான் என்று புறக்கணிக்கக்கூடிய நிலைகள் இருக்குதா? அப்ப சரியான குர்ஆன் சொன்னா அந்த அறியாமல் இருக்கக்கூடிய மக்கள் சொல்லக்கூடிய செய்தி என்ன, இது குழப்பத்தை உண்டு பண்றாங்க, நம்ம ஊர்ல இப்படிலாம் இருந்ததா அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா? இதே போலவே அன்றைய காலகட்டத்தில் இருந்த காஃபிர்களும் மறுப்பாளர்களும் சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா கூறுகிறார், வயகூலூன், மேலும் நபியே உம்மிடம் அவர்கள் கேட்கிறார்கள். யகூலூனவுக்கு நேரடியான அர்த்தம் என்ன?
அவர்கள் கூறுகிறார்கள். ஆனா வாக்கியத்தில் கேட்கிறார்கள் எஸ்அலூன என்ற அர்த்தம் மொழியாக்கம் செய்யப்படுது. வயகூலூன நபியே உம்மிடத்தில் அவர்கள் கேட்கிறார்கள் மத்தா ஹாதல் வஅது இந்த வாக்குறுதி எப்பொழுது வரும் என்று. இந்த வாக்குறுதி எப்பொழுது வரும்? நீங்க சொல்றீங்களா இல்லையா? தண்டனை வரும், எச்சரிக்கை செய்றீங்களா இல்லையா? பாவம் செய்தால், மது அருந்தினால், அல்லாஹ்வை நிராகரித்தால் நரகம் உண்டு என்றெல்லாம் எச்சரிக்கை செய்றீங்களா? இந்த எச்சரிக்கை எப்ப வரும்? இந்த வாக்குறுதி எப்ப வரும் என்று கேட்கிறார்கள். இன் குன்தும் சாதிகீன் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால். இதற்கு முஃபஸ்ஸிரூன்கள் தஃப்சீரில் முயஸ்ஸர் இலகுவாக்கப்பட்ட தஃப்சீரிலே பின்வரக்கூடிய இந்த விளக்கத்தை கூறுகிறார்கள். முஷ்ரிக்கீன்கள் நபி அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த அந்த இறை நிராகரிப்பாளர்கள், இறைவனுக்கு இணையை கற்பிக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வை ஏற்றிருந்தும் சிலைகளை வணங்கக்கூடியவர்களாக இருந்தவர்கள். எப்படி இப்போது உள்ள காலகட்டத்தில் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டும் மரணித்துவிட்ட மனிதருக்கும் அல்லாஹ்விற்கு இருக்கக்கூடிய பண்புகள் உண்டு என்று மரணித்து விட்ட மனிதரை மரணிக்கவில்லை என்று தர்கா வணங்கிகளாக இருக்கிறார்களோ, அல்லாஹ் பாதுகாப்பானாக. இதே போன்ற நிலையில் இருந்தவர்கள் தான் நபியுடைய காலத்தில் வாழ்ந்த முஷ்ரிக்கீன்கள். அல்லாஹ்வையும் நம்பிக்கை கொண்டிருந்தார்கள், அதே சமயத்தில் சிலைகளையும் நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். எனவேதான் அவர்களுக்கு முஷ்ரிக்கூன் என்ற பெயர் சொல்லப்படுது. காஃபிர் என்ன அர்த்தம்? நிராகரிக்கக்கூடியவர்கள். முஷ்ரிக்கூன்கள் என்ன அர்த்தம்? இணை வைக்கக்கூடியவர்கள். எல்லா கடவுளும் உண்மை என்று சொல்லக்கூடியவர்கள். அல்லாஹும் இருக்க, அல்லாஹ் கடவுளும் உண்டு, அதே போல இந்த பாவா மரணித்து விட்டு இந்த மனிதனும் உண்டு, நபியவர்களும் உண்டு, நபியவர்களும் மரணிக்கவில்லை, அவங்களும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். நம்ம இங்கிருந்து கேட்டாலும் நமக்கான உதவியை புரிவார்கள். அதே போல மற்றவங்க வணங்கக்கூடிய கடவுளும் உண்டுதான் என்று சொல்லக்கூடிய மக்களுக்கு பெயர் தான் என்னது? முஷ்ரிக்கூன். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அவர்கள் முஸ்தஹ்சீன் பரிகாசம் செய்யக்கூடியவர்களாக கேட்கிறார்கள் நபியிடத்திலே. ஒரு ஏளனம். எப்படி? மத்தா ஹாதல் வஅத் அல்லதி தஇதூனனா ஐ யஜ்மஅனா அல்லாஹு ஃபீ அல்லாஹ் எங்களை எல்லாம் ஒன்று சேர்ப்பான், எங்களுக்கு மத்தியில் தீர்ப்பு வழங்குவான் என்றெல்லாம் எங்களுக்கு நீங்கள் வாக்குறுதி தருகிறீர்களே, அந்த வாக்குறுதி எப்ப வரும்? எங்களுக்கு நீங்கள் தரக்கூடிய வாக்குறுதியில் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அது எப்போது வரும் என்று ஏளனமாக பரிகாசமாக முஷ்ரிக்கூன்கள் நபி அவர்களிடத்திலே கேட்டார்கள். அதற்கு அல்லாஹ் தஆலா எப்படி பதில் சொல்ல வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறார். பதிலை கற்றுக் கொடுப்பவன் யார்? பல விஷயங்களில் நபி அவர்கள் அவங்களுக்கு தெரியாத போது மக்கள் கேட்கும் போதெல்லாம் அமைதியை மேற்கொள்வார்கள். அல்லாஹ் கற்றுக் கொடுப்பான், அதன் பிறகுதான் மக்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்வார்கள். இது நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடம். தெரியாத விஷயங்களில் மௌனம் காக்க வேண்டும். தெரிந்ததை போல தெரியாத விஷயங்கள் என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. குல் நபியே கூறுவீராக. குல்லுக்கு என்ன அர்த்தம்? கூறுவீராக. லக்கும் மீஆத் யௌமின் லக்கும் உங்களுக்கு உண்டு இருக்கிறது மீஆத் யௌமின் வாக்களிக்கப்பட்ட ஒரு நாள் இருக்கிறது. வாக்களிக்கப்பட்ட நாள் இருக்குது. நீங்க சொன்னாப்ல உடனே வந்துருமா? நீங்க கேட்டாப்ல உடனே, இப்ப நம்ம மக்கள் பாக்குறாங்கல்ல, உடனே நாங்க துவா செஞ்சுட்டோம், உடனே உதவி வரணும், அப்படி இப்படின்னு பாக்குறாங்கல்ல. அல்லாஹு தஆலா ஒண்ணுக்கு என்ன வைத்திருக்கிறான்? ஒரு வாக்குறுதி வைத்திருக்கிறான். உதாரணத்துக்கு பாருங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய சமூகத்தினர்களும் ஃபிரௌன் மூலமாக எத்தனை ஆண்டுகள் துன்பத்திற்குள்ளாக்கப்பட்டார்கள்? பல ஆண்டுகள். மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறது முன்னால இருந்து பிறந்து வாலிபராக ஆகி கல்யாணம் பண்ற வரைக்கும் அந்த சமூக மக்கள் என்ன செய்யப்பட்டார்கள்? துன்புறுத்தப்பட்டார்கள். ஒரு தீய ஆட்சியாளனால் துன்புறுத்தப்பட்ட போது அல்லாஹு தஆலாவுடைய வாக்குறுதி எப்ப வந்தது? பல ஆண்டுகளுக்கு பின்னால் வந்தது. அதுக்கு இடையில நிறைய தர்பியத்துகளை அல்லாஹ் கொடுத்தார். ஒழுங்காக ஈமான் கொள்ளுங்கப்பா, ஒழுங்கா அமல் செய்யுங்க, பொறுமையை மேற்கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்ல, தீய ஆட்சியாளர்கிட்ட மூசாவே, ஹாரூனே போய் அமைதியா போய் பேசுங்க, ஒழுங்கா அங்க போய் நீங்க நடந்து கொள்ளணும், மென்மையா நடந்து கொள்ளணும், ஹார்டா நடந்து கொள்ள கூடாது.
என்றெல்லாம் பல தர்பியத்துகளை அல்லாஹ் கொடுத்து பல நாட்கள் அவர்கள் துன்பத்தில் பொறுமையுடன் இருந்த பிறகு இலகுவான மிகப்பெரிய வெற்றியை அல்லாஹு தாலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தான். அப்ப எல்லாவற்றுக்கும் அல்லாஹ் எதை வைத்திருக்கிறான்? ஒரு வாத், ஒரு மீஆத், வாக்களிக்கப்பட்ட ஒரு நாளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அது வரைக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும்? சபர் செய்ய வேண்டும். அதை அழகான முறையில் அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான். நபி, நீங்கள் சொல்லுங்கள், லகும் மீஆது யௌமின், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட ஒரு நாள் இருக்கிறது. ஆனா இங்க கவனிங்கத்தா, அந்த நாள் வந்து விட்டால் லா தஸ்தஅகிரூன அன்ஹு ஸாஅ, அந்த நாளை விட்டும் ஸாஅ ஒரு நேரம், லா தஸ்தஅகிரூன், நீங்கள் பிந்த மாட்டீர்கள். பார்க்கிறோமா இல்லையா? அநியாயம் செய்த மக்கள் அழிக்கப்படக்கூடிய நேரம் வந்தவுடனேயே என்ன செய்யப்பட்டு விடுகிறார்கள்? அழிக்கப்பட்டு விடுகிறார்கள். நேற்றைய தினம் வாழ்ந்த அடையாளமே இல்லாமல் இன்றைய தினம் ஆக்கப்பட்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. இதே போல மறுமை நாளை பற்றி அல்லாஹ் இங்க சொல்லி காட்டுகிறார். வாக்களிக்கப்பட்ட ஒரு நாள் இருக்கிறது. அந்த நாள் வந்து விடுமையானால் ஒரு நேரம் அந்த நாளை விட்டும் லா தஸ்தஅகிரூன், சொல்லுங்க, லா தஸ்தஅகிரூன், நீங்கள் பிற்படுத்தப்பட மாட்டீர்கள், பிந்த மாட்டீர்கள். வலா தஸ்தக்திமூன், முந்தவும் மாட்டீர்கள். நீங்க கேட்கிறீங்க என்பதற்காக முன்னாலே உங்களுக்கு என்ன செய்யப்படாது? தண்டனை வராது. நீங்கெல்லாம் கேட்கறீங்க உதவி வேணும் வேணும் அப்படின்னு நம்ம கேட்கிறோம் சொன்னா, அல்லாஹ் எப்ப உதவி தரணும் வச்சிருக்கானோ அப்பதான் வரும். கேட்கறதுனால முந்திக்கிட்டு உடனே வராது. அந்த நேரம் வரும்போது கண்டிப்பாக கிடைக்கும். மூமினாக உள்ளவங்களுக்கு இதுல என்ன உண்டு? பாடம் உண்டு. காஃபிராக உள்ளவங்களுக்கு என்ன உண்டு? பாடம் உண்டு. முஃபஸ்ஸிருன்கள் தஃப்சீரில் முயஸ்ஸரில் சிறிய ஒரு விளக்கத்தை கூறுகிறார்கள். அல்லாஹு தாலா நபியை பார்த்து கூறுகிறான், ஐயுஹர் ரசூல், தூதரே, நீங்கள் சொல்லுங்கள், லகும் மீஆத். மீஆதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு உண்டு. ஆனா இங்க உள்ள அப்பாயின்மெண்ட் இருக்குது, நம்ம நினைச்சா போகாம இருந்துடலாம். ரைட்டா? நம்ம அப்பாயின்மெண்ட் கரெக்டா போயிருப்போம், ஆனா அங்க வந்து டிலே ஆகலாம். அந்த அங்க வேற ஒரு நம்ம அப்பாயின்மெண்ட் ஒருத்தங்க தான் டிலே ஆகலாம். ஆனா டிலே ஆகாத அப்பாயின்மெண்ட் தான் இந்த அப்பாயின்மெண்ட் தான். லகும் மீஆத், உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட், வாக்களிக்கப்பட்ட நேரம் உண்டு. ஹுவ ஆதீகும் லா மஹாலா, எந்த ஒரு சந்தேகம் இல்லாமல் அந்த நேரம் வரும். வாக்களிக்கப்பட்ட நேரம் வரும், எந்த சந்தேகமும் கிடையாது. அல்லாஹ் எவ்வளவு உறுதியை கொடுக்குறான் பாருங்க. அந்த மக்கள் தொல்லை கொடுக்கும் போது உங்களுக்கு எத்தி வைக்கிறது, நற்செய்தியை, உங்களை பின்பற்றக்கூடிய நற்செய்தியை சொல்வதும், எதிர்க்கக்கூடியவங்க அச்சமுட்டி எச்சரிக்கை செய்வதுதான் உங்களுக்கான கடமை. அவங்களுக்கான வாக்களிக்கப்பட்ட நாளெல்லாம் இருக்குது. அப்ப இந்த செய்தியின் மூலமாக நபியினுடைய உள்ளமும் என்னவாகுது? ஒரு சாந்தம் அடையுது. மக்கள் காயப்படுத்துறாங்க, காயப்பட தேவையில்லை. இன்னல்களை நீங்க சகித்து கொண்டு போங்க. அவங்களுக்கான வாக்களிக்கப்பட்ட நேரம் வரும்போது கண்டிப்பா அது வந்தே தீரும். ஹுவ மீஆது யௌமில் கியாமா, அதுதான் மறுமை நாளுக்கான வாக்குறுதியாகும். அந்த நாள் வந்துவிட்டால் தௌபா செய்வதற்காக நீங்கள் பிற்படுத்த மாட்டீர்கள், பிந்த மாட்டீர்கள். உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படாது. தௌபா செய்யுங்க, பாவமன்னிப்பு தேடுங்க என்பதற்கான வாய்ப்பு அங்கு கொடுக்கப்படாது. பிந்த மாட்டீர்கள். அதே போல அதாபு வேணும் வேணும் கேட்கறதுனால அதாபும் என்ன செய்யாது? ஒரு நேரத்துக்கு முன்பாக உங்களுக்கு முந்தியும் கொடுக்கப்படாது. முந்தியும் அதுக்காக முந்தவும் மாட்டீர்கள், பிந்தவும் மாட்டீர்கள், முந்தவும் மாட்டீர்கள். எனவே முஃபஸ்ஸிர்கள் கூறுகிறார்கள், அந்த நாளிற்காக நீங்கள் எச்சரிக்கையாக ஆகிக் கொள்ளுங்கள், அந்த நாளிற்காக நீங்கள் தயாரிப்பை செய்து கொள்ளுங்கள். இது நமக்குமான ஒரு பாடமாகும். அந்த நாளிற்காக நம்ம என்ன செய்து கொள்ளணும்? தயாரிப்பாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவ்வளவுதான். இன்றைய வகுப்புல 3 வசனங்கள் தான். இன்றைய வகுப்பில் நாம் கற்ற செய்திகள் என்னென்ன? ஒன்னாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராக அனுப்பப்பட்டதின் நோக்கத்தை தெரிந்து கொண்டோம். என்ன நோக்கம்? பஷீர் நதீர். நபி அவர்கள் தூதராக அனுப்பப்பட்ட நோக்கம் என்ன? பஷீர் நதீர். நபி அவர்கள் வணங்கப்படுவதற்காக தூதர் அனுப்பப்பட்டார்களா? அல்லாஹ்வுடைய ஸ்தானத்துக்கு மக்கள் இன்னைக்கு சில பேர் ஆக்கிட்டாங்க, அதற்காக நபி அவர்கள் அனுப்பப்பட்டார்களா? இல்லை, பஷீர் நதீராக தான் அனுப்பப்பட்டார்கள். இரண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் வழங்கப்பட்டுள்ள 5 விஷயங்களை தெரிந்து கொண்டோம்.
அதுல ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. நபி அவர்களுக்கு மட்டும் வழங்கப்பட்ட 5 விஷயங்கள் ஒண்ணு மட்டும் சொல்லுங்க. அது ஒண்ணு கேட்போம். ஷஃபா ஷஃபா ஒண்ணு. கனிமத் பொருட்கள் ஆகமாக்கப்பட்டுள்ளது. ஒரு மாத கால தூரத்தினுடைய தூரம் வரைக்கும் எதிரிகளுக்கான உள்ளத்தில் பயம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அடுத்து உலகத்துல பூமியில எங்க வேண்டாலும் தொழலாம். பூமியில் எங்க வேண்டாலும் தொழலாம். அனைத்து மக்களுக்கும் நபியாக அனுப்பப்பட்டுள்ளார்கள். பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். ஜவாமியுல் கலிம். இந்த ஹதீஸ்ல 5 விஷயங்கள். மற்ற சில ஹதீசுகளை இன்னும் பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஜவாமியுல் கலிம், குறைந்த வார்த்தைகளை நபி அவர்கள் பேசுவாங்க, ஆனா அதுல அதிகமான கருத்துக்கள் இருக்கும், பொருட்செறிவு இருக்கும். இது நபி அவர்களுக்கு வழங்கப்பட்டது. நபி அவர்கள் கற்றுத்தந்த துஆலாம் அப்படித்தான். ரொம்ப குறைவான வார்த்தைகள், அதிகமான அர்த்தங்கள் இருக்கும். அதனாலதான் அறிஞர்கள் சொல்றாங்க, நாம மனனம் செய்து துஆ கேட்பதற்காக மிக ஏற்றமானவைகள் குர்ஆனில் வரக்கூடிய துஆக்களும் நபி அவர்கள் கற்றுத்தரக்கூடிய துஆக்களும் ஆகும். அடுத்து மூன்றாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பொய்யர்கள் முன்வைக்கும் பொய்களை எதிர்ப்பது நபியினுடைய வேலை இல்லை. சரி, இது நபி அவர்களுக்கு மட்டும்தான் இந்த செய்தியா? எல்லாத்துக்குமானது. பொய்யர்கள் நபியின் மீது விமர்சனங்களை கட்டவிழ்த்து விடும் போது அல்லாஹ்வின் வழிகாட்டுதல் என்ன என்பதை நாம் தெரிந்து கொண்டோம். ஷேக் ஃபௌசி பின் அப்துல்லா ஹஃபிதஹுல்லாஹ் அவர்களிடத்தில் தமிழ்நாட்டிலே நபியவர்கள் மீது சில எதிரிகள் பொய்யான பிரச்சாரங்களை முன்வைத்த போது அங்கு உள்ள மக்கள் முஸ்லிம்கள் கோஷங்களையும் பாதை மறிப்புகளிலும் ஈடுபட்டார்கள். அந்த சமயத்தில் ஷேக் அவர்களிடத்திலே நான் கேட்டேன், ஷேக், இந்த மாதிரியான நிலைக்கான மார்க்க வழிகாட்டுதல் என்ன? அழகாக கூறினார்கள், இதுல நம்ம எதையும் கண்டுகொள்ளவே தேவையில்லை, இது அல்லாஹ் பார்த்து கொள்வான். அல்லாஹுடைய இந்த குர்ஆனுடைய வழிகாட்டுதலை வைத்து அவர்கள் அழகான வழிகாட்டுதலை கூறினார்கள். உண்மையா? ஆனா நம்முடைய மக்கள் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதில், அல்லாஹுடைய கட்டளையை கற்றுக்கொள்வதற்கான முயற்சிகள் மிக குறைவு. ஆனால் அல்லாஹுடைய வழிகாட்டுதலுக்கு மாற்றமாக செயல்படக்கூடிய நிலைகள் காணப்படுகிறது. அப்ப இவ்வாறான சமயங்களில் அறியாத முஸ்லிம்களின் அல்லாஹுடைய வழிகாட்டுதலுக்கு மாற்றமான செயல்கள் என்னென்ன என்பதையும் தெரிந்து கொண்டோம். அறியாத முஸ்லிம்கள் என்ன செய்யறாங்க? தங்களுடைய நேரங்களை எல்லாம் போராட்டங்கள், கலகங்கள் செய்வது, வீணான விவாதங்களில் ஈடுபடுவது. ஆனா எது அல்லாஹ்வால் கட்டளையிடப்பட்டுள்ள அதை புறக்கணிக்கக்கூடிய நிலை. கற்றல் இல்லை, செயல்படுதல் இல்லை, பரப்புதல் இல்லை. நபியினுடைய பரப்புதலை சொல்றது கிடையாது, நபியினுடைய அந்த கூற்றை சொல்வது கிடையாது. அப்ப அதனால என்ன செய்யப்படுறாங்க? இளைஞர்கள் பாதிக்கப்படுறாங்க. இளைஞர்கள் என்ன செய்யப்படுறாங்க? பாதிக்கப்படுகிறார்கள். சிறை வாசத்தில் நீண்ட நாட்களாக அடைக்கப்படக்கூடிய நிலைகள் காணப்படுது. அப்ப இதற்கெல்லாம் நன்மை உண்டா? கிடையாது. ஏன் நன்மை இல்லை? அல்லாஹுடைய மார்க்கத்தின் பிரகாரம் நடக்கவில்லை. நபிக்கு இவ்வளவு பெரிய கட்டளை அல்லாஹ் காட்டும் போது இப்ப நாமெல்லாம் இதை புறக்கணிச்சு நடப்பதால் நன்மை உண்டா? கிடையாது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப எது அவசியம்? நாம கற்று செயல்படும் போது ஆட்டோமேட்டிக்கா எதிர்க்கக்கூடியவர்கள் எல்லாம் நம்மை பார்த்து திருந்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதற்கான முன் உதாரணம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்ப்பாளர்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் நபி அவர்கள் செயல்பட்டார்கள். உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மதி வல் மௌஇதத்தில் ஹஸனா வஜாதில்ஹும் பில்லதி ஹிய அஹ்ஸன். அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல், நபிக்கு வழிகாட்டுதல். இந்த மாதிரி எல்லாம் உங்களை எதிர்க்கிறாங்கல்ல, நீங்க தாவா பண்ணுங்க. எப்படி தாவா பண்ணணும்? ஹிக்மா, அறிவோட. நம்ம மக்கள் அறிவையே கற்றுக்கொள்றது இல்லையே. அழகான முறையில வஜாதில்ஹும் பில்லதி ஹிய அஹ்ஸன், மிக அழகான முறையில நீங்க என்ன செய்யுங்க? அவங்கள்ட்ட பேசுங்க, நடந்து கொள்ளுங்க. அப்ப நம்முடைய நடைமுறைகள், நம்முடைய அழகான விஷயங்கள், அறிவுபூர்வமான செயல்பாடுகளாலேயே எதிர்ப்பாளர்கள் அப்படி அழிந்து போய்விடுவார்கள். ஆனா நாம இதை ஃபாலோ பண்ணாம தேவையில்லாம அல்லாஹுடைய வழிகாட்டுதலுக்கு மாற்றாக நம்ம செயல்படும் போது நாம என்ன செய்து விடுகிறோம்? கண்டுகொள்ளாமல விட்டு விட்டால் அந்த செய்தி பரவாது. நாமளே கண்டு அதை பரப்பி விட்டு
பெரிய பூகம்பமாக ஆக்கி கொள்கிறோம். இதனால் என்ன கிடையாது? நன்மை கிடையாது. ஆனா என்ன உண்டு? தீமை உண்டு. உலகத்திலையும் தீமை உண்டு, பாதிக்கப்படுகிறார்கள். மறுமையிலும் தீமை உண்டு. தேவையில்லாத விஷயத்தை ஏன் பரப்புனீங்க? பாதையினுடைய மாற்றத்துக்குமான செயல், பாதைக்கான உரிமையை கொடுக்க சொல்கிறார்கள் நபி அவர்கள். பாதையெல்லாம் பிளாக் பண்ணி மக்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்க போகும்போது பாதை தடையாகுது, எத்தனையோ பொதுமக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அங்க அது பாவமாக மாறுகிறது. அதே போல அல்லாஹ் குர்ஆன்ல வகர்ன ஃபீ புயூத்திகுன்ன என்று பெண்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறான். பெண்களோ வீதிக்கு வரக்கூடிய கோஷங்களை வெளிக்காட்டக்கூடிய நிலைகள் ஏற்படுது. இதுவும் குர்ஆனுக்கு மாற்றமான செயல். இதை நாம ஷேக் ஃபௌசி பின் அப்துல்லா ஹஃபிதஹுல்லா அந்த மர்கஸ்ல இருக்கும்போது ஒரு கிளாஸ் ஒன்று எடுத்தாங்க. அதுல போராட்டங்களை பற்றி கேட்கப்பட்ட போதும் ஷேக் அவர்கள் கூறினார்கள், போராட்டங்கள் செய்வது என்பது இஸ்லாத்தில் வழிகாட்டப்படவில்லை, அது வீணானது, அதுல என்ன கிடையாது? நன்மைகள் கிடையாது. அடுத்து ஐந்தாவதாக, கண்டிப்பாக வந்தே தீரும் அப்பாயின்மெண்ட் தெரிந்து கொண்டோம். அந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு முன்னால நாம் என்ன செய்ய வேண்டும்? அதற்கான தயாரிப்புகளை செய்து கொள்ள வேண்டும். அப்ப நமக்கு மாற்றமாக எதிர்க்கக்கூடிய எதிர்ப்பாளருடைய செயல்களை ஒடுக்கக்கூடியவனாக யார் இருக்கிறது? அல்லாஹ் இருக்கிறான். நமக்கான கட்டளை என்ன? நம்மை நாம் கற்று சரி செய்வது. இதான் மிக முக்கியமானது. அடுத்து இன்றைய வகுப்பினுடைய வழிகாட்டுதலில் முதலாவதாக, நபியின் வழிகாட்டுதல் என்பது அனைத்து மக்களுக்குமானது. தெரிந்து கொண்டோமா? முஸ்லிம்களுக்கு மட்டுமானதா? இல்லை, முஸ்லிம்களுக்கு மட்டுமானதல்ல. எனவே நபியின் வழிகாட்டல் அனைத்து மக்களுக்கும் நல்லொழுக்கத்தை போதிக்கும் சூப்பர் ஸ்டடீஸ், சிறப்பு கல்வியாகும். இத மாலிகத்தா உங்க ஊர்கள்ல என்ன செய்யுங்கன்னு சொன்னா, உங்களுக்கு ஸ்கூல்ஸ் மற்றது நடத்தக்கூடிய வாய்ப்பு இருந்தா இஸ்லாமிய ஸ்டடீஸ்ன்னு வைக்காதீங்க. அதுக்கு பேர் என்னது? சூப்பர் ஸ்டடீஸ். எப்படி சூப்பர் ஸ்டடீஸ்? மலம் ஜலம் கழிக்கும் ஒழுக்கத்தை கற்றுத்தருது. எல்லாருக்கும் தேவையானது தானே. ரோட்டு பாதையில இருக்கக்கூடாது என்பது அது முஸ்லிம்களுக்கு மட்டுமா? இல்ல. மலம் ஜலம் போன பிறகு சுத்தம் செய்ய வேண்டும் என்பது அது எல்லா மனிதனுக்குமான ஒழுக்கமா? முஸ்லிம்களுக்கு மட்டுமான ஒழுக்கமா? பெற்றோருக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்று நபி அவர்கள் கூறியது 3 தடவைகள். உன்னுடைய தாய்தான் தாய்தான் தாய்தான், நீ அதிகம் அன்பு வைப்பதற்கும் பணிவிடை செய்வதற்கும் முதலிடத்தில் உள்ளவள் என்று சொன்னது முஸ்லிம்களுக்கு மட்டுமா? அனைத்து மக்களுக்குமானதா? அனைத்து மக்களுமானது. அண்டை வீட்டாருக்கு நல்ல விதமா நடக்க வேண்டும், நோயாளி நலன் விசாரிக்க வேண்டும், ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும், விதவை பெண்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நபி அவர்கள் கூறிய போதனைகள் முஸ்லிம்களுக்கு மட்டுமானதா? எல்லாருக்குமானதா? இது சூப்பர் ஸ்டடீஸா அல்லது முஸ்லிம்கள் ஸ்டடீஸா, இஸ்லாமிக் ஸ்டடீஸா? இது வெரி சூப்பர் ஸ்டடீஸ். இன்ஷா அல்லாஹ் அதை போதிக்கலாமா? அதே போல நாம என்ன செய்யணும் சொன்னா, பல கூற்றுக்களை சொல்லுவோம். அந்த அறியப்படாத நாட்டில் உள்ள ஒரு மனிதர் ஒரு கூற்று சொல்லுவான். அது பேர் என்னத்தா? பிராணஸ்ட் ஏதோ சொல்லல, ஏதோ சொல்லினத்தா. அந்த அறிஞர் சொன்னாரு, வில்லியம் ஷேக்ஸ்பியர் சொன்னார், அவர் சொன்னார், இவர் சொன்னார். தெரியாத ஒரு மனிதரை அடையாளப்படுத்தி பேசுவோம் பெருசா. ஆனா அவர்கள் சொன்னதை விட மனித குலத்திற்கு தேவையான பல மருத்துவங்களையும் பல ஒழுக்கங்களையும் போதித்த நபியின் கூற்றையும் நபியை பின்பற்றிய சஹாபாக்களுடைய கூற்றையும் நாம் கற்றுக்கொள்வதும் இல்லை, அதை பெரிதாக மதிப்பதும் இல்லை, அதை மக்களுக்கு எடுத்து சொல்வதும் இல்லை. இது யாருடைய தவறு? நாங்க முஸ்லீமும் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தவறு. மாற்றிக்கொள்ளலாமா இன்ஷா அல்லாஹ்? மற்றவருடைய கூற்றை முன்னிலைப்படுத்துவதற்கு முன்னால் பாதைக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கை நபியவர்கள் சொல்றாங்க. எவ்வளவு விஷயங்கள், நல்ல பண்புகள். பாதையில செல்லும் போது குப்பை கிடக்குது என்று சொன்னா அதை எடுத்து போடணும் அப்படின்ட்டு 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி நபியவர்கள் சொல்லிட்டாங்க. ஆனா நம்ம இப்ப ஜப்பானியர்கள்லாம் குப்பையெல்லாம் இல்லாம ரோட சுத்தமா வச்சிருக்காங்க அப்படின்னு பெருசா பேசுவோம். ஆனா எதை விட்டுட்டோம்? நமக்குள்ள குப்பையை, நமக்கு சொல்லப்பட்ட போதனைகளையும் நபியினுடைய கூற்றையும் பிள்ளைகளுக்கு நமக்கும் கற்றுக் கொடுப்பதை விட்டுட்டோம். அப்போ சூப்பர் ஸ்டடீஸ் எதுன்னு புரிஞ்சுக்கிட்டோமா? இன்ஷா அல்லாஹ் இதை நம்ம பிள்ளைகளுக்கும் நாம கற்றுக்கொண்டு செயல்படவும் பிள்ளைகளுக்கும் நம்மை சார்ந்த மக்களுக்கும் சூப்பர் ஸ்டடீஸ் என்று அறிமுகப்படுத்தி மக்களுக்கு கற்றுக் கொடுக்கலாமா இன்ஷா அல்லாஹ்? தெரியாத நாட்டவரை பேரை சொல்லி சொல்றதை விட்டுட்டு நபி அவர்களுடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள். கற்றலின் சிறப்பை
நபி அவர்கள் கூறியதை இந்த உம்மத்திற்கு அறிமுகப்படுத்திய நபி தோழர் யார்? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள் அப்படின்னு சொல்லலாமா இன்ஷா அல்லாஹ்? அடுத்து, எனவே முஸ்லிம்கள் இந்த சூப்பர் ஸ்டடீஸுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். மிக முக்கியமான முஸ்லிம்கள் சுன்னாவின் கல்வியை கற்று அதன்படி செயல்பட்டு மற்ற மக்களுக்கு அதை எத்தி வைப்பதில் சிறந்த பணி, சிறந்த ஜிஹாத் போராட்டம் செய்ய வேண்டும். இன்னைக்கு ஜிஹாத் எதுலதான் இருக்குது? அறிஞர்கள் கூறுகிறார்கள், கல்வியில் ஜிஹாத் இருக்கிறது, அதை செயல்படுத்துவதில் ஜிஹாத் இருக்கிறது, அதை பரப்புவதில் ஜிஹாத் இருக்கிறது. இந்த ஜிஹாதை நம்ம விட்டுட்டோம். நீங்க போய் கத்துறதுக்கு இவ்வளவு கூட்டங்கள் கூடுது நம்ம பகுதிகளில், ஆனால் குர்ஆனுடைய கல்விகளுக்கு கூடுகிறார்களா? அத்தனை மக்களுக்கும் ஒரு ஹதீஸ் நான் உங்களுக்கு சொல்லித்தன பாருங்க. நபி அவர்கள் சொன்னார்கள், தஅவ்வது பி அர்பஇன், சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க, 4 விட்டு நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள் தோழர்களே. அது என்னன்னு சொன்னா, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஜஹதில் பலா, அல்லாஹ்வே நான் உன்னிடத்தில் தாங்க முடியாத சோதனை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன். வதரகி ஷகா, என்னுடைய வாழ்க்கையில எப்போதும் கஷ்டமான நிலைகள் வருவதிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். வசூஇல் கதா, தீய தீர்ப்பு விதியிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வஷமாத்தத்தில் அஅதா, இஸ்லாத்துக்கு எதிராக நடக்கக்கூடியவர்கள் எங்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களை பார்த்து மகிழ்ச்சி அடைவதிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று பாதுகாப்பு தேடுங்கன்னு சொன்னாங்க. நபி அவர்கள் சொன்ன இந்த கட்டளைய நிற்கக்கூடியவங்க கேட்டிருப்பாங்களா? அதை அறிந்திருப்பார்களா? கற்றிருப்பார்களா? அது போதிக்கப்படுகிறதா? ஏன் நம் சமூகம் குர்ஆனுடைய வழிகாட்டுதலை விட்டும் நபியினுடைய வழிகாட்டுதலை விட்டும் அறியாமை நோக்கி செல்கிறது, மடமை நோக்கி செல்கிறது? உண்மையா இல்லையா? அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு முடிவெடுக்க வேண்டும். நம்முடைய போராட்டம் என்பது என்னது? கல்வி. கல்வியை கற்று செயல்பட வேண்டும், அதை பரப்ப வேண்டும். அதுக்கு நன்மை உண்டு, அதுக்கு நன்மை உண்டு. ஹித்மத்து தீன், ஹித்மத்துல் குர்ஆன், ஹித்மத்து சுன்னah. இரவு பகலாக அறிஞர்கள் விழித்திருந்து சுன்னாவை உயிர்ப்பிப்பதற்காக பணி செய்தார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ். உண்மையா நமக்கு நிறைய ஹதீஸ்கள் கிடைப்பதற்கு என்ன காரணம்? தூங்கி கொண்டிருந்ததா காரணம்? இல்லை. ஊரை விட்டு பயணத்தை மேற்கொண்டார்கள், அதை எழுதினார்கள், அதை பரப்பினார்கள். பரப்பலாமா இன்ஷா அல்லாஹ்? பாரக்கல்லாஹ் ஃபீக். உங்க ஊர்ல நீங்க இது போல மர்கஸை உருவாக்கி நடத்தணும். நல்ல அறிஞர்களை ஏற்படுத்தி இந்த சுன்னாவை நீங்க பரப்பதுக்கும் காசு செலவு பண்ணீங்கன்னா அதுக்கு என்ன உண்டு? மக்களுக்கு மத்தியில மாற்றம் உண்டு, நல்ல முன்னேற்றம் உண்டு, அல்லாஹ்ட்ட கூலி உண்டு. இளைஞர்கள் அறிவாளிகளா மாறுவார்கள். மார்க்கத்தை அறிந்த யூசுப் நபியை போன்ற அரசு அதிகாரிகள் வரும்போது எல்லா மக்களுக்குமான நன்மைகள் கிடைக்கும். உண்மைதானே? பாரக்கல்லாஹ் ஃபீக். 5வது, முஸ்லிம்கள் சுன்னாவிற்கு மாற்றமான செயல்களை விட வேண்டும். மாற்றமான செயல்களை என்ன செய்ய வேண்டும்? விட வேண்டும். முஸ்லிம்னு சொல்லிக் கொண்டு இஸ்லாத்தை கற்றுக்கொள்ளாம, நபியுடைய போதனை கற்றுக்கொள்ளாம மாற்றமா நடக்கூடிய மக்கள் தான் யாரு? அதிகம், கசீர் அவங்க தானே. அப்ப மக்கள் என்ன செய்யணும்? முஸ்லிம்கள் சொல்ல, காஃபிர்களை விட்டுருங்க, முஷ்ரிக்குன்களை விட்டுருங்க, முதல்ல நாமளே திருந்தாமலே இருக்கிறோம். நம்ம மக்களே சுன்னாவை கற்றுக்கொள்ளாம சுன்னாவுக்கு மாற்றமா நடக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அப்ப அதை நம்ம என்ன செய்ய வேண்டும்? திருத்த வேண்டும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். வமா அர்ஸல்நாக இல்லா காஃபத்தல் லின்னாஸி பஷீரன் வ நதீரா. أرسلناك إلا كافة للناس بشيرا ونذيرا ولكن أكثر الناس لا يعلمون. لكن أكثر الناس لا يعلمون. وما مد منفصل را مفخمة ولينما சொல்ல வேண்டும். காஃபத்தன், இங்க வரக்கூடிய மத் என்ன மத்து? மத் லாசிம் கலிமி முத்தக்கல். சொல்லுங்க, கூடுதலான ஒரு மத் லாசிம் கலிமி முத்தக்கல். 6 ஹரக்காத்துகள் வரை நீட்ட வேண்டும்.
காஃபத்தல் இங்க வரக்கூடிய இதுகாம் தாம் பிலா குன்னா. லின்னாசி இங்க வரக்கூடிய சட்டம் என்ன? குன்னா ஷதா பெட்டனும்ல குன்னாசியன். பஷீரவு ரா முஃபஹமா இங்க வரக்கூடியது என்னது? இதுகாம் நாகிஸ் பில் குன்னா. பஷீரவு பஷீரவு வாவுடைய உச்சரிப்புல வைத்து மூக்குல சப்தத்தை வெளிப்படுத்தி ஓத வேண்டும். வனதீரா நிறுத்தும் போது ரா முஃபஹமா சேர்த்து ஓதினா இங்க இதுகாம் நாகிஸ் பில் குன்னா. வலாக்கின்ன ஷத்தா பெட்டனுள்ள குன்னா செய்ய வேண்டும். அக்ஸரன் நாசி ரா முஃபஹமா ஷத்தா பெட்டனுள்ள குன்னா செய்ய வேண்டும். கடைசியில் நிறுத்தும் போது மத் ஆரித் நீட்டி நிறுத்த வேண்டும். சரி. ويقولون متى هذا الوعد إن كنتم صادقين. يقولون متى هذا الوعد إن كنتم صادقين. இங்கே இஹ்ஃபாவுடைய சட்டம் வருது. சுக்குன் பெற்றனுக்கு அடுத்து காஃபரனால மறைத்து ஓத வேண்டும், இஹ்ஃபா செய்ய வேண்டும். இங்கேயும் இஹ்ஃபா செய்ய வேண்டும். சாது காஃப் இஸ்திலா எடுத்து சாது நல்ல வல்லினமா சொல்ல வேண்டும். அடுத்து குல் இத்காமுல் முத்தமாசிலைன் இங்க வரக்கூடிய சட்டம் என்ன? இத்காமுல் முத்தமாசிலைன் முத்தகாரிபைன் முத்தஜானிசைன் ஒரு சட்டம் இருக்குது. அது தஅலீம்ல படிச்சிருப்போம். அந்த சட்டத்துல இத்காமுல் முத்தமாசிலைன். قل لكم ميعاد يوم لا تستأخرون عنه ساعة ولا تستقدمون. قل لكم ميعاد يوم لا تستأخرون عنه ساعة ولا تستقدمون. إن شاء الله أستاذ أودي قرطان ملتي. أعوذ بالله من الشيطان الرجيم. وما أرسلناك إلا كافة للناس بشيرا ونذيرا. بشيرا ونذيرا ولكن أكثر الناس لا يعلمون. ولكن أكثر الناس لا يعلمون. ويقولون متى هذا الوعد إن كنتم صادقين. ويقولون متى هذا الوعد إن كنتم صادقين. قل لكم ميعاد يوم لا تستأخرون عنه ساعة ولا تستقدمون. قل لكم ميعاد يوم لا تستأخرون عنه ساعة ولا تستقدمون. سبحانك اللهم بحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. وجزاكم الله خيرا. بارك الله.